சோஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், செத்த மிருகங்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போது நம்ம போன வாரமே பார்த்தோம், எந்த மிருகம்னு கர்த்தர் பேரே சொல்லலை பார்த்தீங்களா? அது சின்ன மிருகமா, பெரிய மிருகமா, சத்துவம் உள்ளதா, பலன் நிறைந்ததா, எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் தேவன் ஒரு மிருகத்தோடைய தோலை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உடுத்து வைத்தார். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம அது ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படின்னு நம்ம பின்னாட்களில் இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை ஒப்புமையாக வைத்து அது ஒரு வேளை ஆட்டுக்குட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு போன வாரம் நம்ம அதெல்லாம் தியானித்தோம் அந்த காரியங்களை. இதில் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதாவது அந்த மிருகம் அடிக்கப்பட்டது வேறு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் 3 பேருக்கு தெரியும். ஒன்று கர்த்தருக்கு தெரியும், இன்னொன்று ஆதாமுக்கு தெரியும், இன்னொன்று ஏவாளுக்கு தெரியும். ஏன்னா ஆதாம் தான் எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்கிறான். ஆனால் அதனால் ஒவ்வொரு மிருகமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆதாமுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ஏவாள் எல்லா மிருகத்தையும் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆதாமுக்கு நிச்சயம் எல்லா மிருகங்களையும் பார்த்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மிருகத்தோடைய பெயர் முதற்கொண்டு யாருக்கு தெரியும்? ஆதாமுக்கு நல்லா தெரியும். அப்போது அவனுடைய தோல் உடைகளை பார்க்கும்போது ஆதாமுக்கு தெரியும் இது எந்த விலங்கோடைய தோல் அப்படிங்கிறது ஆதாமுக்கு தெரியும். அப்போது நீங்கள் அடிக்கப்படுகிறதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிற நபர்களுக்கு தெரியும் நான் யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நல்லா தெரியும். ஒருவேளை அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஜெபந்தான், உங்களுடைய கண்ணீர் தான், உங்களுடைய முழங்கால் தான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நல்லா தெரியும். நீங்கள் தனி அறையில் ஜெபித்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரலையோ, எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக வேறு யாரோ இன்னொருத்தர் அவங்களுடைய தனி ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபித்துட்ருக்காங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய மரணமும் இதே மிருகத்தோடைய மரணத்திற்கு ஒப்புமையானது. எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார். ஆனால் இது யாருக்கு தெரியலை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. தங்களுடைய பாவத்திற்காக சுமந்து தீர்க்கப்படுகிற பலியான இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இரத்தம் தான் நமக்காக சிந்தப்படுகிற நம்முடைய மீட்பர் மெஸ்ஸாயாவுடைய இரத்தம்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் இன்னும் அந்த செவத்துக்கிட்ட போய் மெஸ்ஸாயா சீக்கிரம் வாரும்னு அங்கே இஸ்ரவேல் ஜனங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது 3ஆம் கோயில், சிவப்பு கிடாரி, அல்லாஸ்கா மசூதி, இப்படி நிறைய காரியங்களை குறித்து நிறைய யூடியூபர்ஸ் நியூஸ் போடுறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன் இன்னமும் கர்த்தர் பழைய ஏற்பாடு காலத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார், அதாவது நியாயப்பிரமாணத்தை விதிகளையே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னும் சிவப்பு கிடாரியுடைய பலி, இன்னும் ஆலயத்தை கட்டி செங்கலால் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஆலயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படியாவது நிறைவேற்றணும், 3வது ஆலயத்தை கட்டணும்னு இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியல தனக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு, அந்த மிருகம்தான் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம், அந்த இரத்தம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. நம்ம வீட்லேயும் நம்மளுடைய இந்த அழுகையும் வலியும் இந்த கண்ணீரும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம், எனக்காகத்தான் அவர் ஜெபிக்கிறா, எனக்காகத்தான் அவர் ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஒரு நாள் தெரிய வரும், ஆனால் அது ரொம்ப லேட்டாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்க கையில் தேவன் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நம்மளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து 2 பேராக சீஷர்களை அனுப்பும்போது சொல்கிறார், இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ளே போய் நீங்கள் என்னங்க சுவிசேஷம் வருவீங்க. அந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன் மகளுக்காக ஜெபிக்கும்போது, தொலைந்து போன ஆடாகிய இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் அனுப்பப்பட்டேன் ஒழிய வேறு ஒன்றுக்கும் அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறார். அப்போ அவர் வந்ததே எதுக்காகத்தானா? இஸ்ரவேலுக்காகத்தான். ஆனால் அந்த ஜனங்கள் தெரிஞ்சுக்கல. அதனால் புறஜாதியான நமக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி தான் தேவன் நம்ம வீட்லேயும், ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க அந்த நபருடைய தாழ்மையை, தேவ பயத்தை, ஜெபத்தை, அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை மதிக்கலை அப்படின்னா, தேவன் அந்த குடும்பத்திற்குன்னு வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை அவங்க மூலமாக அநேக ஜனங்களுக்குன்னு விஸ்தாரப்படுத்துகிறார்.
நம்ம ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்காக வந்து இஸ்ரவேல் அல்லாத புறஜாதிகளுக்கும் தேவனாக மாறி அவர்களுடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற ஜீவாதார பலியானார். அதுபோல நம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போன போதிலும் நம் மூலமாக வெளியே இருக்கிற அநேகரை கர்த்தர் தம் பக்கமாக தேவ சமூகத்துக்கு இழுக்கிறார். அப்போ ஒருவேளை அந்த அடிக்கப்பட்ட விலங்கோடைய மேன்மை ஏவாளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை உலகிற்கும் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் செய்வார். ஏவாளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஆதாம் ஒரு நேரத்தில் ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பார், ஏவாள் இது எந்த மிருகத்தோடைய தோல் தெரியுமா? அந்த மிருகம் எவ்வளவு சாதுவான எவ்வளவு நல்ல மிருகம் தெரியுமா? ஐயோ, அந்த மிருகத்தை கொல்றதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டானே, நம்ம 2 பேரும் ஒரு காரணமாக ஆயிட்டோமே, இனி இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம செய்யக்கூடாது, இனி எந்த மிருகமும் பலியிடுறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? நாமளும் அப்படி தான். நம்மளுக்காக நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கலாம், அது தெரிஞ்சிருச்சு, ஒரு நாள் நம்மளுக்கு அது தெரிய வந்துடுச்சு அப்படின்னா இனி அந்த மிருகம் அடிக்கப்படாமல் இருக்கவும், நாம் எந்த மிருகத்தோடைய பலிக்கு காரணமாக இல்லாமல் இருக்கவும் நாம் நம் நடைகளை காத்துக்கொள்வோம். நாம் நம் குடும்ப ரட்சிப்பிற்காக, நம்மளுடைய சந்ததியுடைய ரட்சிப்பிற்காக, நம்மளை சுற்றி தேவன் கொடுத்த ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காக மிகவும் கருத்தாக ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஜாக்கிரதையோடு விழித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்குது. விழித்திருந்து ஜெபித்து நம்மளையும் ஆதாயப்படுத்தி கொள்வோம், நம் குடும்பத்தையும் நமக்கு தேவன் கொடுத்த எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொள்வோம். God bless you.